யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அவர் சொல்லுகிறார், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு கொடுக்கிறேன். கொடுப்பதிலே ஒரு முக்கியமான காரியம் பொருந்தி இருக்கிறது. அங்கே சும்மா அப்படியே கொடுத்துட்டா அப்படியே போறது இல்லை. அது அப்படியே அது என்ன செய்ய, திரும்ப கிடைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய ஜீவனை மறுபடியும் திரும்பவும் அடைந்து கொள்ளும்படியாக நாம் கொடுக்கிறோமா, இல்லை இது கொடுத்தது அப்படியே அவ்வளவுதானா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய முன்னோடினவராகிய நமக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி தந்த, அல்லது ஒரு வழியை காண்பித்து தந்த, அல்லது நமக்கு ஒரு உதாரண புருஷராக இருந்த இயேசு, இதை நமக்கு ஒரு வசனத்தை படிங்க. அங்கே மத்தேயு 10ஆம் அதிகாரம் பாருங்க. இந்த வசனத்தை நாம் நாம் அநேக நேரம் படிச்சிருப்போம், ஆனால் அது இப்போ படிக்கும்போது புதுசாக இருக்கும். பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீசன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா. இங்க பாருங்க, ஒரு நல்ல ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார். சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் இல்லை. எப்படிங்க? ஒரு குரு இருக்கிறாரு, குருவுக்கு சீஷர்கள் இருக்கிறாங்க, ஒரு எஜமான் இருக்கிறாரு, அவருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குருவை விட இந்த சீஷர்கள் உயர்ந்தவங்க இல்லை. அதுபோல எஜமானன் வேலைக்காரன், அந்த எஜமானை விட அந்த ஊழியக்காரன் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்கிறார். இங்கே அதை சொல்வது என்ன அழகா சொல்றாரு பாருங்க. சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். அதுக்கு மேல என்ன செய்ய வேண்டாம். யாரை போல இருந்தா போதுமாமா? சீசன் குருவை போல இருந்தா போதும், வேலைக்காரன் எஜமான போல இருந்தா போதும். என்ன சொல்ல வருகிறார்? இயேசு ஒன்றை காண்பிக்கிறார். நான் என் ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு, மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு நான் அதை கொடுக்கிறேன். இது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, அது எந்த அளவுக்கு விளைவுன்னு தெரியல. ஜீவனை தராரு, ஆனா அதை எப்படி தராரு அப்படின்னா, மறுபடியும் திரும்ப கிடைக்கிற மாதிரி தராரு. நமக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் என்றால் என்ன என்பதை நாம் தனியாக நம்முடைய கண்களிலே அது தெரிய வேண்டும். அப்பதான் நமக்கு தெரியும், இந்த ஜீவனை நான் கொடுக்கிறது திரும்ப கிடைக்கிறது தானா, இல்லை இதோட முடிஞ்சு போறது தானா. பாருங்க, உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்திலே ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் ஜீவனை கொடுக்கிறோம். பாருங்க, நம்ம நம்முடைய நேரத்தை, அல்லது நாம் வேலை செய்கிறோம், விழுந்து என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோம் அல்லது சம்பாதிக்கிறோம், அது நமக்கு திரும்ப கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடைக்கிறது இல்லை. எப்படிங்க? எல்லாத்தையும் ஒரு நாள் என்ன செஞ்சு தான் போகிறோம், விட்டு விட வேண்டியதாக இருக்கிறது. நாம் இங்கே சேர்த்து வைக்கிறதோ சம்பாதிக்கிறதோ எதுவுமே என்ன செய்ய போறதில்லை, நமக்கு திரும்ப கிடைக்க போறதில்லை.
நாம் இங்கே விட்டு விட்டு அதை இன்னொருத்தருக்காக என்ன செஞ்சுட்டு போறோம்? விட்டுட்டு போறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் ஆனால் அதை ஒருவரும் என்ன செய்யறதில்லை, நாம் அதை சிந்திக்கிறது இல்லை. ஆனா ஒன்று இருக்கிறது, ஆண்டவர் சொல்கிறார் நமக்கும் அதே போல நம்முடைய ஜீவன். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். என்னங்க இது? எப்படி இது? நாம் சிந்தித்திருக்கிறோமா என்னைக்காகிலும்? பாருங்க, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்துருவான். ஆனா என் நிமித்தமாக அந்த ஜீவனை இழக்கிறவன் அதை என்ன செய்வானா? கண்டடைவான், திரும்ப பெற்றுக்கொள்வான். இங்கேதான் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் சொல்ல முடியுமா? புதிய உடன்படிக்கையில தேவன் நமக்கு பண்ணி இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னா உடன்படிக்கை. பாருங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்வேன்? நித்திய ஜீவனை தருவேன். அப்ப ஏதோ ஒண்ணு அவருக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. பாருங்களேன், தருவேன் என்று சொல்லும் பொழுது கொடுத்தா தானே தருவாரு. இப்ப நாம ஏதோ ஒன்று கொடுத்து வச்சிருந்தா தானே திரும்ப தருவாரு. ஆனால் அதனாலதான் அவர் சொல்றாரு, என் நிமித்தமாக எனக்காக ஜீவனை ஒருவன் தந்தால் இழந்தால் அது அவருடைய கணக்கில், நம்முடைய கணக்கில், அவரிடத்திலே அது காணப்படுகிறது, சேமித்து வைக்கப்படுகிறது. அப்போ இந்த ஜீவன் என்ன என்பதை நாம் ரெண்டு வேறு பிரித்து அவர் சொல்லுகிற ஜீவன் என்ன, நான் ரட்சிக்க விரும்புகிற ஜீவன் என்ன, நான் இழக்கக்கூடிய ஜீவன் என்ன, நான் ரட்சிக்க விரும்புகிற ஜீவன் என்ன. இது நமக்கு சரியாக என்ன செய்ய வேண்டும் என்றால், பாருங்க, அது மட்டும் இல்ல, லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார் பாருங்க. லூக்கா 12, ஒரு ஜீவன், அங்கே ஒரு மனிதன் ஒன்றை ஜீவனாக கருதுகிறான். லூக்கா 12:25, சாரி 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஆமா, அது அவனுக்கு ஜீவனே கிடையாது. ஆனா இன்னைக்கு உலகம் நமக்கு ஒன்றை கற்றுத் தருகிறது. உலகம் நம்முடைய கண்களிலே ஒன்றை காட்டுகிறது. இதுதான் ஜீவன் என்று காட்டுகிறது. உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தான் ஜீவன் என்பது போல உலகம் நம்முடைய கண்களுக்கு காட்டித் தருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்துட்டாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது. ஜீவன் இல்லாத ஒரு காரியத்தை நாம் ஜீவன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீங்க உன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் அதை இழந்து போவீங்க, அல்லது அதை இழந்தீங்கன்னா, என் நிமித்தமாக இழந்தால் அதை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். இப்ப இந்த ஜீவன் பாருங்க. அது மட்டுமல்ல, அங்க லூக்கா யோவான் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல யோவான் 12:25, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். பொருளாதாரம் என்பது அல்லது ஒரு ஆஸ்தி என்பது, செல்வம் என்பது ஜீவன் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு.
சரி, அப்ப நான் வேற என்னத்தை விளக்கணும்? எதுதான் ஜீவன் என்று சொல்லுகிறார்? ஒருவன் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால், பொருளாதாரம் ஜீவன் இல்லை. இப்ப அதை நான் என்ன செய்ய வேண்டியதில்லை? ஐயோ அதை தொடக்கூடாதுன்னு தூக்கி எரிய வேண்டியதில்லை. ஐயோ வீடு கட்டிட்டேனா, வேண்டாம். கார் வாங்கிட்டேனா, வேண்டாம் என்று அதை தூக்கி போட சொல்லல. பொருள் என்ன செய்யலாம்? வச்சிருக்கலாம். அது ஜீவன், அது நம்முடைய ஜீவன் கிடையாது. அதை இழந்த உடனே நாம் ஜீவனை இழந்துட்டோம் என்பது போலேயும் அர்த்தம் இல்லை. வீட்டை விற்று நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்பாடா அவர் ஜீவனை இழந்துட்டார், இனி அவருக்கு அங்க ஜீவன் கிடைச்சிடும், இந்த ஜீவனை இழந்துட்டார், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வார் என்பது அப்படி அல்ல. அது சொல்லிட்டார். அப்படியானால் வேற என்ன? என்ன தன் ஜீவன்? பாருங்க, ஒரு கதை, யூதாவின் புஸ்தகம் 16வது வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அபபக்தியுள்ளவர்கள் 16 படி. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தன் பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். போதும். இங்கே ஒரு மனிதனை, ஒரு கூட்டத்தை அங்கே யூதா காண்பிக்கிறார். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இதுதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். இது எல்லா மனிதரும் என்ன செய்யக்கூடிய காரியம் என்றால், விரும்பக்கூடிய ஒரு காரியம். யாருமே பாருங்க, தங்களுக்கு இது நடக்கணும், நான் விரும்பினது வேணும் எனக்கு, அப்படி யாராவது நினைக்காம இருப்பாங்களா? இச்சிக்கிறவர்கள், ஆசை இல்லாத யாராவது இருக்காங்களா? இதுதான் ஜீவன். நம்முடைய ஆசை, இச்சைகள், ஒன்றின் மேல் நம் இருக்கக்கூடிய ஈர்ப்பு. அது மட்டும் இல்ல, பாருங்க, நடக்கும் வாய் இருமாப்பானவைகளை பேசும். பார்த்துருக்கீங்களா? இருமாப்பானவைகளை பேசும் என்று சொன்னா, நீங்க இப்போ இந்த எலெக்ஷன்ல பார்த்துருப்பீங்க. எப்படி ஒவ்வொருத்தரும் மாறி மாறி பேசுறத கவனி. ஆனா அவர்கள் கொஞ்சம் தரம் தாழ்ந்து பேசுறாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம நிறைய நேரங்கள்ல பேசாம இருந்திருக்கலாம். பாருங்க, இது ஒரு மனிதனுடைய ஒரு ஜீவன், அது அவனுக்குள்ள இருக்கிற ஒரு காரியம். இந்த இப்படிப்பட்ட இன்னொரு பாருங்க, தற்பொழிவு என்று சொன்னால், தன்னை என்ன செய்வாங்க? பெருமையா பேசுறது, தன்னை உயர்த்தி காண்பிக்கிறது. இதை நாம் பார்க்கும்போது பாருங்க, நிறைய இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பாடல் பாடுகிறார்கள். எதுக்கு? இயேசுவை மகிமைப்படுத்தவா? தேவனுடைய நாமம் மகிமைப்படவா? இல்லவே இல்லை. அவர்கள் தங்களை பெருசா காமிக்கணும். நிறைய பேர் கான்செப்ட்னு சொல்லி என்னமோ நடத்துறாங்க. எதுக்கு? நிறைய பேர் மைக்க பிடிச்சா ஒரே அந்நிய பாஷையா பேசுறாங்க. எதுக்கு? இவைகளெல்லாம் தான் ஒரு மனிதனுடைய ஜீவன். இந்த ஜீவனை நான் இழக்காவிட்டால், நான் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜீவனை நான் என்ன செய்யணும்? இவனை நான் சாகடிக்கணும். பாருங்களேன், இந்த ஜீவனை நாம் இழக்க வேண்டும். அந்நிய பாஷை அதை சொல்லும் பொழுது நிறைய நமக்கு வருது பாருங்க. வேதத்தில் அழகா பவுல் சொல்றாரு, என்ன செய்யணும்? சத்தம், தொனிகள் வித்தியாசம் காமிக்கணும். அந்த தொனி, இப்போ ஒரு நபரோட நான் பேசுறேன்,
பேசுறது சும்மா அர்த்தமே இல்லாமல் ஏதோ அப்படியே உளறிட்டு இருந்தா அவருக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நான் பேசுனதை அவர் கேட்டாரா, புரிஞ்சாரா, பதில் சொல்லுவாரா, ஏதாவது அவர் மனசில் என்ன நினைப்பாரு? இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அந்நிய பாஷை பேசுகிற இடத்துலையும் யாருக்காவது ஏதாவது புரியுமா? இல்ல பேசுறவங்களுக்கு அவசியம் ஏதாச்சும் தெரியுமா? பாருங்க, இப்போ ஒரு இசைக்கருவி இருக்கு, இதை முறையா வாசிக்காம சும்மா அங்கே இருந்துங்க இங்கே இருந்துங்க அங்கே இருந்துங்க ஏதாவது கட்டினா ஏதாவது அதுல அர்த்தம் இருக்கா? அங்கே சொல்ல அந்நிய பாஷை. அப்ப எதுக்கு பேசுறாங்க? இதுன்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நம்ம பேசுறது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, தெரியுமா? அப்ப ஏன் பேசுறாங்க? அப்போ மைக்க பிடிச்சி தன்னை ஒரு நீதிமான் போல அங்கே காண்பித்துக் கொள்வதற்கு இது அவங்களுக்கு பயன்படுது. தேவனை மகிமைப்படுத்த அல்ல. தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருந்தால் ஒருவேளை அப்படியே புரியாத பாஷை பேசுகிறவர்களாக இருந்தா கூட அவங்க 4 சவுத்துக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க? பேசியிருப்பாங்க. பாருங்க, இங்க தற்பொழிவுக்காக தன்னை மேன்மைப்படுத்துகிற, தன் ஜீவனை பிரதானப்படுத்தி காண்பிக்கிற இன்று நம்முடைய வாழ்க்கையில இது காணப்படுகிறதா? வீட்டில் கணவன் மனைவி சண்டை வருது. எதுக்குங்க சண்டை? நாம் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், அவர்கள் ஒன்று சொன்னால் நாம என்ன செய்யறோம்? நம்மை ஸ்திரப்படுத்துறது. நான் சொன்னதான் கரெக்டு, நீ சொன்னது தப்பு என்பதை நிலைநாட்டும்படிக்கு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. நம்முடைய ஜீவன் என்பது நான் சொல்கிறேன் மாம்சீகம். நிறைய இடங்கள்ல பாருங்க, பக்கத்து வீட்டில் ஏன் சண்டை வருது? ஏன் நாம் விட்டு கொடுக்க முடியல? நான் இந்த ஜீவனை இழக்க விரும்பவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்வதற்காக இதை இப்ப என்ன செய்யறேன்? தரேன். இன்னொரு இடத்துல சொல்ற ஏசாயா, சரி அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்போஸ்தலர் 8:33. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய நியாயம் என்ன செஞ்சுச்சான்? எடுத்து போடப்பட்டதாம். அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும்? ஆனா அவருடைய ஜீவன் எடுபட்டு போயிச்சாமா. ஆனா அவருடைய வம்சம் தொடர்ந்து. ஏன்? அந்த ஜீவனை எடுப்பதற்கு அவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அவர் தம்மை தாழ்த்தினார். நாம் நிறைய இடங்கள்ல நம்மை தாழ்த்துவதற்கு, அதாவது இந்த ஜீவனை கொடுப்பதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இல்லை என்றால் தயாராக இல்லை. அப்படி என்றால் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் கொடுக்க வேண்டுமேயானால் நான் இப்படித்தான் கொடுக்க வேண்டும். என்னுடைய ஜீவனை இயேசு எப்படி கொடுத்தாரோ, அவர் தம்மை தாழ்த்தின போது நியாயம் எடுபட்டு போயிட்டு வர. இன்னைக்கு நாம் எப்படி நம்முடைய ஜீவனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? நாம என்ன செய்யறோம் தெரியுமா? எப்படி கொடுக்குறோம்னா, பணம் கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கிறது, தசமபாகம் கொடுக்கிறது, அல்லது இப்படி ஏதோ முடிஞ்சது இதெல்லாம் எளிதாக என்ன செய்யலாம்? தான தர்மம் பண்ணுறது, அல்லது ஏழைகளுக்கு உதவுகிறது, அல்லது அயன கஞ்சி ஊத்துறது. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான காரியம். அயன கஞ்சி ஊத்து வீட்டில இருந்து என்ன செஞ்சுட்டு வராங்க? பாடி எடுத்துட்டு வராங்க அயன சாப்பாடு வாங்குறதுக்கு. பாருங்க, அங்கே புரஜாதியான் என்ன செய்யறான்? பிரசாதம் வாங்குறதுக்கு என்ன செய்யறான்? தட்டு தூக்கிட்டு வரான். என்னது? அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? பொங்கலோ ஏதோ ஒன்று போய் வாங்கிட்டு போறதுக்கு அவன் போய் வரிசையில் நிற்கிறான். நம்ம ஆளுங்க அயனச்சோறுக்கு என்ன செய்யறாங்க? இது இந்த இதில் சாம்பார் ஆகுதுங்க, இந்த இதில் சாம்பார் ஆகுதுங்க, சாம்பார் அதோ ஒரு வீடியோ போடுறாங்க. ஜீவன் எப்படி கொடுக்க வேண்டும்? ஜீவனை இப்படி அயன கஞ்சி கொடுத்தா ஜீவனை கொடுப்பது நினைச்சு பாருங்க. அது மறுபடியும் அந்த நாம் தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறாரே நித்திய ஜீவன், அதை பெற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது இந்த ஜீவனை தருகிறோமா? அப்ப நாம் எப்படி கொடுக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாரும் மாதிரி சும்மா ஏதோ கூட்டத்தோடு கூட்டம் ஓடிக்கிட்டு பாருங்க.
நம்முடைய அவயவங்களை நாம் ஜீவ பலியாக என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு உகந்த ஜீவ பலியாக. இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்? ஆராதனை என்கிற விஷயத்தை பிரதானப்படுத்தி ஆராதனை, ஆட்டம், கொண்டாட்டம், குதியாட்டம், ஓ போடு, நீ போடு, நாம் போடு எல்லாம் சொல்லி என்ன செய்யறோம் பாருங்க. நான் திருப்பூர்ல நான் ஒரு 95, 96, 2000 வந்த ஆண்டுகளில் புதுசாக திருப்பூருக்குள்ள வருது போல எனக்கு. அப்போதான் நான் அதெல்லாம் பார்க்குறேன். நான் ஊரில் இருக்கும்போதும் கொஞ்சம் அப்படி இப்படி நடக்கும், ஆனால் இந்த அளவுக்கு நடக்கல. பாருங்க, எல்லாம் உடம்பு அசையும்படியாக என்ன செய்யணும்? யாரும் அமைதியாக நிற்கக்கூடாது. இங்க இப்படி கையை தட்டு, அப்படி கையை தட்டு, இப்படி குதி, குதிங்க குதிங்க அப்படின்னு நடனமாடி ஸ்தோத்தரிப்பின் பாட்டு. அது அந்த நேரத்தில் வந்த புதுசுன்னு நினைக்கிறேன். பாட்டு மட்டும் நடனமாடி, அப்ப நடனம் ஆடணுமா வேண்டாமா? பாருங்க, அந்த வசனத்தின் உள்ளத்துக்குள்ளே நடனமாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதை அந்த வேத வசனம் காண்பிக்கிறது. ஆனா அதை எழுதினவரும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான், உள்ளத்திலே ஆனந்தத்தோடு நடனமாடி என்று எழுதினார். ஆனா இங்க என்னமா மாறி போச்சுன்னா பாருங்க, இதெல்லாம் தேவனுக்கு நாம் ஒன்றை கொடுக்கிறோம், அது திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவனை கொடுக்கிறோம், அதை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் கொடுக்க வேண்டும். கடைசி நாளில் பாருங்க, எல்லாம் கொடுத்தீங்களா? கொடுத்தேன். கொடுத்தீங்களா? கொடுத்தேன். அப்போ கடைசி நேரத்தில் வரிசையில் போய் நிற்கிறேன். வாங்க 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 மகேந்திரன், ஓகே இருந்தா வாங்கிக்கிறோம். அடுத்து நான் நிற்கிறேன். இல்லையே உங்கள் பேர் இல்லையே மிஸ்டர் சொன்னா எப்படி இருக்கும்? இல்லை இல்லை நான் கொடுத்தேங்க. கொடுத்தாங்க இருக்குங்க. நினைச்சு பாருங்க, நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க நம்முடைய ஜீவனை நாம் ரட்சிக்கத்தக்கதாக நம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டும். இந்த காரியங்கள பாருங்க, நிறைய இருக்கு. எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவனை என்று சொல்லக்கூடிய, நம்முடைய ஜீவன் என்று சொல்லக்கூடிய காரியம், அதை நாம் கொடுப்பதற்கு நாம் எப்படி கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய இயேசுடைய அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசித்து நாம் முடிக்கலாம். அங்கே பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அது எப்படி கொடுக்கிறது என்பதை அங்கே சொல்றாரு பாருங்க. யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பாருங்க, அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்து தேவனை அனுப்பினவரை, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். எல்லாரும் என்ன செய்ய முடியாதுங்க? பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே அவருடைய வசனத்தின்படி அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு, அவரை அனுப்பின தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒரு முறை இருக்கிறது. அதை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான், நானும் கொடுத்தேன் என்று எதையோ கொடுத்து விட்டு ஏமாந்து நிற்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வோம்? நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். பாருங்க, நிறைய சுயநலத்தோடு வாழ்வது, எதில் எடுத்தாலும் சுயநலம் தான் அங்கே இருக்கும். எதை எடுத்தாலும் இயேசு அப்படி என்ன செய்யல, வாழவே இல்லை. பாருங்க, தற்பெருமை, தன்னை ஒரு பெரிய ஆளா காமிக்கணும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும். அப்படி இல்லாமல் நம்மை நாம் தாழ்த்துவோம். அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நித்திய ஜீவனையும் நாம் இழந்து போகாமல் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.